guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி, ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஆக்சுவலாக 2 வீக்ஸ் ஆச்சு வீடியோ பண்ணியே. இன்றைக்கி தான் அந்த வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் வீடியோஸை வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணணும், கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் இந்த தாட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தாலே ரொம்ப பிரேக் எடுத்த மாதிரி ஃபீல் ஆகிடுது. இப்போவே பாருங்கள், கொஞ்ச நாள் பிரேக் எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே 2 வாரம் போயிடுச்சு. ஸோ முடிஞ்சாலும் இனிமேல் ரெகுலராக வீடியோஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ பார்க்குறோம். ஸோ அது வந்து தக் லைஃப்லேருந்து எஸ்டிஆரோட கெட்டப் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பழசு. நிறைய பேர் வந்து திட்டுவாங்க, ஏன்டா எப்போ வந்ததுக்கு இப்போ வந்து ரியாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன இப்போ பண்ணுறது, கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி டைம் எடுக்கிறப்ப தான் பண்ண முடியும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இங்கே பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக நம்ம சேனல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ரெடி 1 2 3 நியூ டவுன் ஆர்டர் பேட்ரோல். ஒரு வேலை ஒரு சார் வரும். நல்லா இருக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து எஸ்டிஆரோட காம்போ வந்து செம்மையாக இருக்குது. கமல் சாருக்கும் எஸ்டிஆருக்கும் செம்ம காம்போ இருக்கும். அதே மாதிரி படத்தில் ஏகப்பட்ட ஹீரோஸ் வந்து நடிக்கிறாங்க. அதே மாதிரி இல்லாமல் டேரக்டர் பாருங்கள், மணிரத்னம் ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல். அந்த வரிசையில் அவரோட எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து என்னென்னா, கமலோட பையன்தான் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன், ஆனால் நல்லா இருந்துச்சு. அதில் நாசர், அப்புறம் பையாபுரி, கமல் சார், அப்புறம் அபிராமி, அவங்க இவங்க எஸ்டிஆர் அவங்கன்ட்டு இருந்தாங்க. அந்த போஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஒருவேளை இது வந்து ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து சொல்லியிருக்காரு சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது உண்மையிலும் நல்லா இருக்குங்க. இந்த காலையில் வரும்ல எஸ்டிஆரோட அந்த காலை கெட்டப், அந்த கெட்டப்பில் இருக்கார். சூப்பராக இருக்குது அவரோட இது ஹேர் ஸ்டைலுக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ தக் லைஃப் படம் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. படம் இப்போ ரிலீஸ் ஆனால் தான் தெரியும், ஒவ்வொரு அப்டேட்ஸாக வர தான் தெரியும். ஸோ படத்துக்கான ஹைப் எவ்வளோ இருக்குது. ஆனால் இந்த டீசர் வந்ததுக்கப்புறம் படத்துக்கு ஒன்று ஹைப் வந்து கூடிருச்சு. ஏன்னா அதுக்குன்னு வந்து ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி, அதுக்குன்னு வந்து டேட் ரிலீஸ் பண்ணி இது பண்ணாங்க. அந்த ப்ரோமோ வீடியோ ரெடி பண்ணி சென்ட் பண்ணாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோமோ வீடியோ. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.